நான் சொல்ல புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அசெண்டிங் காரியத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தரோட ஆள உயர்த்தலை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தரோட ஆற்றல் உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன செய்வார்? அவரை படிப்படியாய் போவார். ஏன் படிப்படியா போறாரு? எந்த இடத்துலயும் சிம்மத்திரத்தை அவன் என்ன செய்யக்கூடாதுங்க, தேக்கி வைக்க கூடாது. கர்த்தர் உங்க சிம்மத்திரத்தை நாட்களோட பார்க்கிறார். நீங்க இருக்க சிம்மத்தில் நீங்க தேக்கி விடாதபடிக்கு, தேங்கி கிடக்காதபடிக்கு, அப்படியே தங்கி இருக்காதபடிக்கு ஒவ்வொரு பகுதியா நகர்த்தி கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. கர்த்தர் உயர்த்த முடிவு பண்ணிட்டார்னா நீங்க இருக்க சிம்மப்படத்தை தேங்கி வைக்க போக மாட்டார். உடனே அவர் உங்களை நினைத்து படிப்படியாக யோசிப்பா அப்படிதான் செய்தார். அவர் குழியில விழுந்தார்கள். சிம்மத்தை கர்த்தர் நினைவு கொண்டு பார்த்தார். உடனே இஸ்ரவேலுக்கு ஒரு படியை மாற்றினார். போர்த்திபாருக்கு ஒரு படியை மாற்றினார். அடுத்த படி கொண்டு வந்தார். மறுபடியும் அவர்கள் சிறைச்சாலை தள்ளினார்கள். சிறைச்சாலை பானபாத்திரத்துக்கு ஒரு படியை மாற்றினார். பானபாத்திரத்திலிருந்து மறுபடியும் பார்வோனுக்கு ஒரு படியை மாற்றினார். இங்க அதிகாரியை மாற்றினார். இங்க சிஎம்ஓவும் மாற்றினார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம்.